ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும். பொதுத்தமிழ்ல அழகு 5ல வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்ல 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல பழமொழி அப்படிங்கிற தலைப்புல ஒரு 4 கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பழமொழி அப்படிங்கிறப்ப பழமொழி 400 நமக்கு நல்லா தெரியும். இந்த பழமொழி 400 3 அரை நாள் எழுதிய பழமொழி 400 கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். பழமொழி இதுல இருக்கிற முதல் பாடல் அப்படிங்கிறப்ப அருகதேவன் வணக்கம், அருகனடி போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலோடைய கடைசி லைன் தான் பெரியதன் ஆவி பெரியதே அப்படிங்கிறது பழமொழி. இந்த பெரியதன் ஆவி பெரியதே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவர் இச்சைகளை துறப்பதே பெரிய செயல். அந்த பெரிய செயல்ல இச்சைகளை துறந்து அதுக்கப்புறம் செய்கிற செயல்களை ஞானிகளாகிறது அது சிறந்தது. அப்படிப்பட்ட பெரியவர்களின் திருவடிகளை நம்ம உள்ளம் கொள்ள வேண்டும். அப்ப ஆசைகளை அவிழ்த்து பெரியவராக விளங்கி பெருமை அடையவர். அப்படிப்பட்ட பெரியவருடைய திருவடியை நாம பற்றினோம் அப்படின்னா நாமளும் பெரியவர் ஆகலாம். பெரியதன் ஆவி பெரியதே, அருகனடி போற்றுவோம். இதுல குற்றமற்ற அருகனடி போற்றுவோம். அடுத்து அகலுள் நீராளி துதும்பல் எரிந்து விடல். அதாவது மேல்நிலை அடைந்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடல் இருக்கு. அகலுள் நீராளே துடும்பல் எரிந்து விடல். இந்த துடும்பல் எரிந்து விடல்னா நீர் துளும்பி விட குதித்து நீராடல். நீர் அப்படி வெளியே வர அளவுக்கு நம்ம குதித்து நீராடுறது அப்படிங்கிறாங்க. அதாவது மிகுதியான பழி செயல்களை ஒருவன் அதிகமாக செய்து விட்டால் மீண்டும் அந்த பழிகளை போக்கிக் கொள்ளத்தக்க வழிகளையும் அவன் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியாதவன் மேல்நிலை அடைதல் என்பது ஒருபோதும் நடவாததாகும். அதாவது நம்ம தப்பு செஞ்சோம்னா அந்த தப்பு மேல ஒரு தப்பு செய்யறோம். அப்ப அதனால வர பழியை நம்ம திருத்திக்க முடியுது அப்படின்னா அந்த மாதிரி பழியை கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா அப்படி திருத்த முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த தப்பா நம்ம செய்யக்கூடாது. மேலே அடைதல் என்பது ஒருபோதும் நடவாததாகும். மீனிங். அடுத்து அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த அக்காரம் பால் சிறுக்கும் ஆறு. அதாவது பாலே சர்க்கரை சேர்ப்பது போல, பாலே இனிப்பாதான் இருக்கும். அதுல சர்க்கரை சேர்த்ததும் இனிப்பு சுவை கூடுதா, அது போல தர்ம காரியங்களில் ஈடுபட தூண்டுவதனால் அவன் மேலும் சிறப்பை அடைவான். அதான் அக்காரம் பால் சேர்க்கும் ஆறு. இது அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படிங்கிறது பால்ல எக்ஸ்ட்ரா சர்க்கரை போட்டால் ஸ்வீட்டாக இருக்கும். அது மாதிரி தளராதவன் செல்வன் ஆவான் அப்படிங்கிற விடாமுயற்சி உள்ளவன் வெற்றி அடைவான் அப்படிங்கிறதுக்கான பொருள் இது. இந்த தலைப்பின் கீழே அங்காடி மேயும் பழக்கன்று ஏறாதலும் உண்டு. அதாவது அங்காடி அப்படின்னா கடைத்தெரு. ஓகே. இப்போ அங்காடியில் மேயும் பழம் அங்காடி கடைத்தெருயில மேயிற கன்று பிற்காலத்தில் ஏறாகும். அதுதான் தளராதவன் செல்வன் ஆவான். கொடியவன் பார்க்க மாட்டான். இதோடைய பழமொழி என்னன்னா, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அதாவது இப்போ இதுக்கு சிறு பிராணிகளை அடித்து தின்னும் போது அவை வருந்தும். அது கண்டு தின்னும் பெரிய விலங்குகள் அஞ்சி அவற்றை தின்னாது போவதில்லை. இல்லை ஒரு சின்ன விலங்கு அடித்து சாப்பிட்றது பெரிய விலங்குடைய பழக்கம். அப்போ பெரிய விலங்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், நாமளும் அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் தம் மேல் பெரும் பழி சொற்கள் ஏறிக்கொண்டே போவதை கண்டாலும் கூட அதை பொருட்படுத்தாது அவற்றையே மீண்டும் மீண்டும் ஈடுபடுபவர் யார் அப்படின்னா, கொடியவன் பார்க்க மாட்டான். என் மேலே பழி வருது போகுது, நான் செய்யறது செய்வேன் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அஞ்சாதி தின்பது அழுவதன் கண். தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறது. எப்போ தர்மம் செய்யணும்னா, அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்று அடைந்து துஞ்சி வருமோ துயங்கு. அதாவது நோய், முதுமை, அருங்கூற்று இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இறக்கும், நம்ம செத்து போகிற நிலையில் இருக்கிறப்ப நம்ம தர்மமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கடைசி நேரத்தில் ஒதுக்கி வச்சா அப்போ நம்ம செய்ய முடியாமல் போயிடும். அதனால இப்போவே தர்மம் செய்யுங்கள். தர்மத்தை இளமையிலே செய்க, பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றால் அது முடியாததும் போகலாம். அடுத்து கோழைக்கு பாதுகாப்பே கிடையாதுன்னு தலைப்பில் அஞ்சுவாருக்கு இல்லை அரண். வலிமை என்பது ஒருவருக்கு தம் மேலே அமைவதே அல்லாமல் பிறர் உண்டாலும் அரண் முதலியவற்றால் பாதுகாப்பாலாம் துணையாலும் அமைவதன்று. அதாவது கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறது நாம் நினைக்கணும், பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு. குடிப்பெருமை இன் சிறப்பின் தலைப்பின் கீழே அடுப்பின் கடைமுடுங்கும் நாயை புளியாம் என்னல். அதாவது அடுப்பின் ஓரத்திலே முடங்கி கிடக்கும் நாயை புளியாம் என்று சொல்லுவது போல பொருத்தமில்லாத பொய் புகழ்ச்சியே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாய் ஒரு இடத்துல குளிர் தாங்க முடியாமல் அடுப்பு ஓரத்தில் போய் தூங்குது. அதை பார்த்து புளின்னு சொன்னால் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி பொய் புகழ்ச்சி எப்படிங்கிறது. அது நாய்ங்கிறது ஒரு குடிப்பெருமை, புளிங்கிறது அதோட குடிப்பெருமை. அது குடிப்பெருமையின் சிறப்பு. குடிப்பெருமை இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை. அவருடைய போலி தோற்றம் கண்டு புகழ்வதெல்லாம் பொய்யான புகழ்ச்சி அல்லாமல் உண்மை புகழ்ச்சி ஆகாது. அடுத்து மகனுக்கு செய்ய வேண்டியது என்ன?
தான் செய்த பாவை ஒரு சிற்பிக்கு பின்னர் தெய்வமாவது போல. பாவை அப்படின்னா செதுக்கிய சிலை. இப்போ வந்து சிற்பிங்கிறவ அவருடைய தொழிலே வந்து பாவை சிலை செய்கிறது தான். பின்னாடி அவர் செஞ்ச சிலையை அவரே சாமி கும்பிட்ற மாதிரி ஆனது அப்படிங்கன்னா தெய்வமாக மாறும். அது மாதிரி தான் அணங்காக்கும் தான் செய்த பாவை தனக்கு. மக்களை இப்போ வந்து ஒரு தந்தையோட கடமை என்ன அப்படின்னா அவருடைய மக்களை வந்து செந்நெறிப்படுத்தணும், தகுதியுடையவன் ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு தந்தையோட கடமை. அதே மாதிரி ஒரு அரசனுக்கு தன் குடிமக்களை செந்நெறி மேல் நிற்க செய்ய வேண்டும் என்பது ஒரு அரசனுடைய கடமை அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து அரசன் மகனுக்கு செய்ய வேண்டிய மகனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா அணங்காக்கும் தான் செய்த பாவை தனக்கு. முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அணியாரை தம்மை தமவேனும் கொல்லாக்களம் அப்படிங்கிற பழமொழி. அதாவது தமவரையோ ஆனாலும் ஒருவர் தம்மை புகழ்ந்து பேசுகின்ற சமயத்தில் அந்த முகஸ்துதிக்கு மனம், அப்போ வந்து புகழ்ந்து பேசுறாரு, நீ நல்லவர் வல்லவர் நாள் தெரிஞ்சவர் அப்படின்னா அப்போ மனசை வந்து சந்தோஷப்படக்கூடாது. பேசிட்டு போகிறாரு, இருந்துட்டு போகுது, எனக்கு வந்து இருந்துட்டு போகுது, என்னோட பண்பை தான் சொல்கிறாரு, இது வந்து பெரிய புகழ்ச்சி கிடையாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது மாதிரி பேசுதலை உடனே தடுத்து விட வேண்டும். தம்முடையவரே என்றாலும் பொருத்தமில்லாத ஆபரணங்களை எவரும் அணியவதில்லை அல்லவா. அது மாதிரி அணியாரை தம்மை தமவே ஏனும் கொல்லாக்களம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு 10 பழமொழியோட பார்க்கலாம்.